ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த அந்த வெற்றி செய்தியோடுதான் இப்போது உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்துள்ளேன் என் செல்வமே. உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் வீடு தேடி வந்து தரும்போது சற்றும் கவனிக்காமல் தவற விட்டு விடாதே. உனக்கான நல்லதை இப்போது நடத்தி கொடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. என் ஆசீர்வாதத்தால் உனக்கான அத்தனை விஷயங்களையும் மிகச் சிறப்பாக செய்து காட்டப் போகிறேன். உன் பலம் என்னவென்பதை நீ அறியாத வரையின்தான் உன் எதிரில் இருப்பவன் மிக பெரிய ஆளாக உனக்கு தெரிவான். உன் பலத்தை நீ புரிந்து கொண்டால் எதிர்த்து நிற்பவன் கூட உனக்கு அருகே எழுந்து நின்று விடுவான் என் செல்லமே. ஏனெனில் அந்த அளவிற்கு பலமும் திறமைகளும் தைரியமும் ஆற்றலும் உனக்குள் இருக்கிறது. எந்த காரணம் கொண்டும் உன்னை நீ சற்றும் தாழ்வாக நினைத்து விடாதே. இத்தனை நாட்களாக உன்னுடைய திறமையையும் பலத்தையும் புரிந்து கொள்ளாமல் பல விஷயங்களை தவற விட்டு விட்டாய். இப்போதாவது உன் வராகி அம்மா நான் சொல்வதை கேட்டு உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க முயற்சி செய். மனிதர்களின் புத்தி என்பது இரண்டே விதம்தான். தேவை என்றால் தேன் மாதிரி வந்து உன்னிடம் பேசுவார்கள். நீ தேவையில்லை என்றால் தேள் மாதிரி கொட்டி பேசி உன்னிடம் திட்டி பேசி உன்னை விட்டு விலக நினைப்பார்கள். எல்லோருக்கும் தேவைப்படக்கூடிய அளவில் உன் வாழ்க்கையை மிக உயர்வானதாக மாற்ற வந்திருக்கிறேன் என் செல்லமே. நீ இத்தனை நாட்களாக கனவு கண்ட உன் வாழ்க்கையை இப்போது நனவானதாக மாற்றி கொடுக்க போகிறேன். உன் மனதில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கும் குழப்பங்களுக்கும் எல்லாவற்றிற்கும் முடிவு சொல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என் செல்லமே. உழைப்பையும் முயற்சியை மட்டும் ஒருபோதும் நிறுத்தி விடாதே. ஏனெனில் உன்னுடைய உழைப்பின் மூலமாகத்தான் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் போகிறது. அதுதான் உன்னை அடுத்தவர்கள் முன்னால் உயர்த்தி காட்டும். உன்னை விட்டு யார் விலகிச் சென்றாலும் அதை பெரிதாக நினைத்து நீ வருத்தப்படவோ கவலைப்படவோ வேண்டாம். ஏனெனில் அவரை விட சிறந்த ஒருவரை உனக்காக நான் அனுப்புவேன் என் செல்லமே. யாரையும் எதைக்காகவும் நீ எதிர்பார்த்து இருக்கா வண்ணம் உன் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் நானே செய்து கொடுத்து உன் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். நீண்ட நாட்களாக நடக்காமல் தவித்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தையும் இப்போது உனக்காக நடத்தி முடிக்க வந்துவிட்டேன் அல்லவா? இனி எல்லாமே உனக்கு சந்தோஷம் தரும் விதத்தில்தான் நடக்கப் போகிறது. உன்னுடைய நேரங்காலத்தை நீ சரியாக பயன்படுத்தினால் சரியான நேரம் வரும் வரையிலும் நீ காத்து நிற்க அவசியமே இல்லை. நேரமும் உனக்கான உழைப்பும் முயற்சியும் எல்லாமே அற்புதமான விஷயங்கள். அதை சரியானபடி முறையாக நீ பயன்படுத்தி கொண்டாலே நல்ல நேரம் தானாகவே உன்னை தேடி வந்துவிடும் என் செல்லமே. சிலர் உன்னை வேண்டுமென்றே மட்டம் தட்டி குறை சொல்லி கீழே இறக்க நினைக்கிறார்கள். ஏன் தெரியுமா? உண்மையிலேயே உனக்கு திறமை இல்லை என்பதோ அவர்களை விட நீ தகுதி குறைவான ஆள் என்பதோ கிடையாது. எங்கே நீ அவர்களை விட பெரியதாய் வளர்ந்து விடுவாயோ அவர்களுக்குரிய மதிப்பும் மரியாதையும் குறைந்து போய்விடுமோ என்ற அச்சத்தினாலும் பயத்தினாலும் பொறாமையாலும் தான் உன்னை மட்டம் தட்ட நினைக்கிறார்கள். அவர்களை விட முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் திறமையும் உனக்குள் இருக்கிறது என்பதை மறவாதே என் செல்லமே. யார் என்ன சொன்னாலும் அதை கண்டுகொள்ளாமல் நீ முன்னேறி போவதற்கான வேலைகளை மட்டும் செய். ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கை மாறத்தான் போகிறது. அவர்களை விட உயர்ந்த நிலையை நீ அடையத்தான் போகிறாய். நீ ஒரு விஷயத்தை கனவு காண முடிகிறது என்றால் அதை உன்னால் செயல்படுத்தி காட்டவும் முடியும் என்பதை மறக்காமல் உன்னுடைய உழைப்பை தொடர்ந்து செய்து வா. நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் உன் கனவுகளையும் நனவாய் நிஜமாய் நான் ஆக்கி காட்டுவேன். உனக்கு பிடித்தவர்களுக்காகவும் உன்மேல் அன்பு கொண்டவர்களுக்காகவும் நீ இறங்கி போவதில் எந்த தவறும் இல்லை. ஏனெனில் உன் அன்பின் மூலமாக தேவையில்லாத விஷயங்கள் உன்னை விட்டு விலகும் அல்லவா? உன் அன்பை புரியாதவர்களை விட்டு விலகி போவதிலும் நீ எந்த தவறும் இல்லை. அப்படிப்பட்டவர்களை பற்றி யோசிக்காமல் அவர்கள் செய்த தவறுகளை பற்றி சிந்திக்காமல் சற்றும் யோசிக்காமல் அவர்களை விட்டு விலகி போய்கொண்டே இரு. உனக்கான எல்லா விஷயங்களையும் சிறப்பாய் நல்லபடியாய் நடத்தி கொடுக்க நான் முடிவெடுத்து விட்டேன். உன் தகுதியையும் திறமையையும் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் தீர்மானிப்பது மற்றவர்கள் இல்லை என் செல்லமே. உன் உழைப்பும் நேரமும் தான் உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்கும். கடந்த காலத்தை நினைத்து கொண்டே கவலைப்பட்டு வாழாதே. எதிர்காலத்தில் என்னவாகுமோ என கனவு கண்டு கொண்டே இருக்காமல் தற்போதைய இந்த நிகழ்காலத்தில் கவனம் செலுத்து. உன் மனதில் நீ கவனம் செலுத்தக்கூடிய விஷயங்களின் மூலமாகவே உன் வாழ்க்கையை நான் முன்னுக்கு கொண்டு வருவேன். உன் உடல் நலம் என்பது உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். அதை சரியாக முறையாக பாதுகாத்து பயன்படுத்திக்கொள். யாரும் உன்னை காப்பாற்ற மாட்டார்கள். உன்னுடைய உடல் நலத்திலும் உன்னுடைய வாழ்க்கை விஷயத்திலும் நீதான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என் செல்லமே. இங்கு யாரும் யாராலும் கிடையாது. இங்கு யாரும் யாருக்காகவும் கிடையாது. அவரவர் வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ அவரவர்கள்தான் அதில் மூழ்கி அனுபவித்து மீண்டு எழுந்து வர வேண்டும். ஒரு மெழுகுவர்த்தியை பற்ற வைக்க வேண்டுமானால் அதற்கு நெருப்பு அவசியமல்லவா?
அதன்போல் உன் வாழ்வில் உனக்கான வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கான நெருப்பாக உன் வராகியம்மா நான் இருக்கப் போகிறேன். எல்லா விஷயங்களையும் நீ நினைத்தது போல நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் எனது முதல் ஆசையாகவும் முதல் விருப்பமாகவும் பொறுப்பாகவும் இருக்கிறது. நீ விழுந்து விழுந்து சிரிப்பதில் எந்த தவறுமில்லை. ஆனால் கீழே விழுந்தவர்களை பார்த்து மட்டும் சிரிக்காதே என் செல்லமே. நீ எதை அதிகம் விரும்புகிறாயோ அதுதான் முதலில் உன்னை காயப்படுத்தவும் கஷ்டப்படுத்தவும் செய்கிறது அல்லவா? நீ விரும்பக்கூடிய விஷயம்தானே முதலில் உன்னை விட்டு விலக நினைக்கிறது. வருந்தாதே. சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமைதான் மிகவும் அவசியம். நீ எதை விட்டு விலக நினைத்தாலும் எதை இழந்தாலுமே கூட அதற்காக வருத்தப்படாமல் அத்தனையை பெற்றுக்கொள்ளும் முயற்சிகளை செய்து கொண்டே இரு. உனக்கான உடல் வலிமையும் மன வலிமையும் நான் அதிகரித்து காட்டுவேன். இங்கு மீண்டும் யாரும் மறுமுறை பிறக்கப் போவதில்லை என் செல்லமே. உனக்கு கிடைத்த அற்புதமான இந்த மனித பிறவி எனும் வாழ்க்கையை அனுபவித்து வாழ பழகிக்கொள். எந்த விலங்குகளுக்கும் எந்த உறவுகளுக்கும் கிடைக்காத பல சந்தோஷ அதிசய விஷயங்களை உன் வாழ்வில் நடத்தி கொடுக்க நான் தீர்மானித்திருக்கிறேன். ஆறுதலான ஒரு வார்த்தை யாருக்கு அவசியப்பட்டாலும் அவர்களுக்கு போய் ஆறுதல் சொல்லி அன்பாக அரவணைத்துக் கொள்ள முயற்சி செய். மற்றவர்கள் கவலைகளை மறக்குவதற்கு நீ ஏதாவது உதவி செய்தால் அதன் மூலமாக உன் கவலைகளை நீ மறக்கும்படியும் உனக்கான சந்தோஷங்களை நீ அனுபவிக்கும்படியும் நான் செய்வேன் என் செல்லமே. யார் உன்னை வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் சிரித்து கொண்டே இரு. காலம் அவர்களுக்கு நிச்சயமாக பதில் சொல்லும். உன்னை வாழ்த்தியவர்களுக்கு நான் புண்ணியத்தை தருவேன். உன்னை தாழ்த்தி பேசியவர்களுக்கு அதற்கு தகுந்த தண்டனையை தராமல் விடமாட்டேன் என் செல்லமே. உண்மையில் ஒரு சிலர் உன்னிடம் கோபப்படுகிறார்கள் என்பதற்காக நீ அவர்களை தவறானவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். உன் மீது அவர்களுக்கு அக்கறை இல்லை, உன்னை அவர்களுக்கு பிடிக்கவில்லை என நீயாகவே தவறாக யோசித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அவர்களிடம் அதிகமாக நீ பழகி பார்த்தால் அவர்கள் கோபப்படுவதில் ஒரு காரணம் இருக்கும். அவர்களிடம் உண்மையும் நேர்மையும் நிறைந்து இருக்கிறது என்பதும் உனக்கு புரியும் என் செல்லமே. இந்த உலகில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லோருமே எல்லாருக்கும் வெறும் கனவுகளாக மட்டும்தான் இருக்கப் போகிறார்கள். ஏனெனில் எந்த உறவு எப்போது வேண்டுமானாலும் உன்னை விட்டு பிரிந்து போகலாம் அல்லவா? அதன் பிறகு அவர்கள் நினைவுகள் மட்டும்தானே உனக்கு இருக்கப் போகிறது. முடிந்த அளவுக்கு எல்லாருக்கும் நல்ல எண்ணங்களை மட்டும் பரிசாக கொடுக்க முயற்சி செய் என் செல்லமே. உன்னை பிடிக்காதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீ பாரமாக இருக்காமல் உடனே அவர்களை விட்டு தூரமாக போய்விடு. அதன் பிறகு அவர்களே தானாக உன்னை புரிந்து கொண்டு உன் அருமை பெருமையை திறமையையும் புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும்படி நான் என் அற்புதத்தை நிகழ்த்துவேன் என் செல்லமே. நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது கடிகாரமும் நேரமும் மட்டும் கிடையாது. சில மனிதர்களின் மனம் கூட ஒரு நொடி இப்படி யோசிக்கும், இன்னொரு நொடி மாற்றி யோசிக்கும். ஒரு நொடி நல்லதை சிந்திக்கும், இன்னொரு நொடி மற்றவர்கள் நன்றாக வாழக்கூடாது என கெட்ட சிந்தனையை சிந்திக்கும். ஆக மனிதர்களின் மனமே மாறக்கூடியதுதான். அவர்களுக்காகவும் அவர்களுடைய வார்த்தைகளுக்காகவும் நீ ஒருபோதும் வருந்தக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் அவர்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் என நினைத்து தாண்டி போய்கொண்டே இருக்க முயற்சி செய். உன் மனம் என்ன சொன்னாலும் அதில் நல்லது எது கெட்டது எது என்பதையும் ஆராய்ந்து அறிய பழகு. அலைபாய்ந்து கொண்டிருக்கும் மனதை உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டாலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன். ஓம் ஸ்ரீ வராகிதாயே.